நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோலன் 2ல சீசன் 1ல எபிசோட் 104 தான். அப்புறமா நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் எல்லாம் போட்டிருப்பேன், செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க சோலன் ரெகுலரா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா இதுதான் கரண்ட் எபிசோடுங்க. ஒரு வழியா நானும் கரண்ட் எபிசோட் வந்துட்டேன். இதோட இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா சோலன்ல எபிசோட் வீக்லி 1 தான் ரிலீஸ் ஆகும், அதுவும் சனிக்கிழமை. சோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்துடும். அது அப்படியே விஷயத்து தெரிஞ்சது போதாதுன்னு போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோ ஈவில் சோல் மாஸ்டர் ஒரு லேடிய கொன்னு இருப்பான். ஆனா அவங்க சாகுற அந்த நேரத்துலதான் அவங்க ஹாப்பியா இருக்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோக்கு ஹாஸ்டேஜஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கும். அதை தேடி நம்ம ஹீரோ போகும்போதுதான் நம்ம மா ஷியோட்டோ அங்க இருந்திருப்பா. அவகிட்ட இருந்து ஹீரோ தப்பிச்சு வந்தா அவ விடுற மாதிரியே தெரிஞ்சிருக்காது, ஹீரோவை துரத்தி வந்திருப்பா. சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல இவங்க தான் ஈவில் சோல் மாஸ்டர்ஸோட ஹெட்டா இருப்பாங்களா அப்படின்னு இந்த ஏஞ்சல் பொண்ணு நினைச்சிட்டு இருக்கவும், ஓச்சிரா இந்த விஷயத்துல எப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சான்சி கவலைப்பட்டு இருக்கவும், நம்ம மா ஷியோட்டோவுமே ஹீரோ கிட்ட வந்துடுறா. என்ன தெரியலையா நான் தான் ஹாயுகா அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஷியோட்டோ எந்த ஒரு எண்ணமும் இல்லாம அடிக்க வந்துடுறா. என்னோட ஃபயர் பவர் தெரிஞ்சும் இதை வச்சு நான் அடைக்கலாம் நினைக்கிறியா அப்படின்னு ஷியோட்டோ கேட்கவும், அது அப்படி இல்லை அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு நான் வேற ஒன்று ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லவும், என்ன அதுன்னு மா ஷியோட்டோ கேட்கறா. ஆனா ஹீரோ எதுவுமே சொல்லாம அவனோட பியூரிஃபை டெக்னிக்கே ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு என்ன தெரியுதா, நான் தான் ஹாயுகா, ஷெர்க்குக்காக நாம தான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணோம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ ஹாயுகாவா அப்ப நான் யாரு அப்படின்னு ஷியோட்டோ கேட்கவும், நீங்க மா ஷியோட்டோ, ஷெர்க் அகாடமியோட ஒரு மெம்பர். ஃபைனல் பேட்ல நீங்க கட்டுப்பாடு இழந்துட்டீங்க. அகாடமியா தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிச்சு. ஆனா ஹோலி ஸ்பிரிட் சேர்ந்தவனுங்க அகாடமி அட்டாக் பண்ணி உங்களை அந்த இடத்த விட்டு கூட்டு போயிட்டாங்க. அப்படியே மேஜிக் யூஸ் பண்ணி உங்களை வேற ஒரு ஆளா மாற்றி வச்சுட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். ஹோலி ஸ்பிரிட் சர்ச்சா அப்படின்னு ஷியோட்டோ புலம்பிட்டே, இப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது நான் அதிகமா தவறு செஞ்சிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கொண்டுட்டேன் அப்படின்னு ஷியோட்டோ அழுக போனா. இவனுங்க நிறைய ஹாஸ்டேஜஸ் பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்களை காப்பாத்த நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், யாரும் இங்க வராங்கன்னு நினைக்கிறேன், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு மா ஷியோட்டோ சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சிடறா. அதே நேரத்துல நீ நல்லா வளர்ந்துருக்கடா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவும், ஹோலி ஸ்பிரிட் கிளான் சேர்ந்தவங்க வந்துடுறானுங்க. இங்க யாராவது வித்தியாசமா வந்தாங்களா அப்படின்னு இவங்க கேட்கவும், இல்ல நான் ஃபாலோ பண்ணி தான் வந்தேன், ஆனா இங்க அப்படி யாரும் இல்ல, இப்பதான் அவங்க வேலையை ஒழுங்கா போய் பாருங்கடா அப்படின்னு மாசியோட்ட சொல்லி அவனுங்களை அனுப்பி விட்டுருவோம். இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு வழியா மாசியோட்டோவை நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க கிடைச்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சான்சி சொல்லிட்டு இருக்கவும், இப்போ சீன் கட் ஆயிட்டு காலையில ஆயுது. ஒரு வழியா முடிச்சிட்டா அப்படின்னு சான்சி சொல்லவும், இது நல்லது, உங்களால அந்த வாட்டரையும் பவுடரையும் தனியா பிரிக்க முடியுதுல. நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்னன்னா அங்க இருக்கிற வாட்டரை பியூரிஃபை பண்ணணும், அப்படியே அந்த பாய்சன் எப்ப ஏன்ட்டு கொடுங்க அப்படின்னு ஹீரோ வாங்கி பார்த்துட்டு இருக்கவும், ஐயோ என்னடா ஆச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்டா, கவலைப்படாதீங்க நம்மளோட மூதாதையர் டேங்க் சென்டர் இருக்கார்ல, அவர் இந்த பாய்சனை பத்தி எழுதியிருக்காரு, ஜியாமி சோல் பவுடர். ஸோ இது பியூரிஃபை பண்ணணும்னா நம்மளுக்கு 24 வகையான ஹெர்ப்ஸ் தேவைப்படுது அப்படின்னு ஹீரோ சொல்லவும், சரி நான் வேணா பார்மசி போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஏஞ்சல் பொண்ணு சொல்லவும், அப்படின்னா இந்த சிட்டில 11 மெடிக்கல் ஷாப் இருக்கு, நம்ம எல்லாரும் பிரிஞ்சு போய் இப்போ வாங்க ஆரம்பிக்கலாம், ஆனா கொஞ்சம் அளவாவே வாங்க, யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராத மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்லிடுவோம். எல்லாருமே வாங்கி தான் இருக்காங்க, ஆனா இந்த சிட்டில ஹெர்ப்ஸ் அந்த மாதிரி யாருமே விற்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருந்தா, ஹீரோவுமே சொல்றான் இந்த கண்ட்ரில வாங்க முடியாதுன்னு தான். அப்படின்னா இப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னு கியூ கேட்கவும், அங்க சோல் பவரே இல்லாத நிறைய ஹாஸ்டேஜஸ் இருக்காங்க, நம்மளாலுமே ஆட்டிடியூட் கிரியேட் பண்ண முடியலன்னா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு ஏஞ்சல் பொண்ணு சொன்னா, அப்படின்னா இனிமே அட்டாக் பண்றதுதான் ஒரே வழி, நாம போய் பிரிசனை உடச்சு எல்லாரையும் கூட்டு வந்துடலாம் அப்படின்னு கைடோ சொல்லவும், அப்படி பண்ணா சத்தம் அதிகமா கேட்கும், அதே நேரத்துல ஹாஸ்டேஜஸையும் சேர்த்து தான் அவனுங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சான்சி சொல்லிட்டு இருந்தா. அடடா என்னடா ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல அப்படின்னு ஷியோட்டோ அங்க வந்துடும். எல்லாருமே சந்தோஷப்படுறானுங்க, நீங்க பாருங்கடா இந்த சிட்டில மருந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் உங்களுக்கு திருடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஷியோட்டோ கொடுக்குவோம். இது நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோ மெடிசன் எல்லாம் பார்த்தா அது கரெக்டா தான் இருக்கு, அப்படியே சன்மூன் என் பேர் கொஞ்சம் செக்யூரிட்டியா ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்கடா, சோ ஹோலி ஸ்பிரிட் கிளான் தான் இன்னும் கண்ட்ரோல் பண்றானுங்க, அப்படியே 2 பவர்ஃபுல்லான ஆளுங்களும் அங்க இருக்காங்க அப்படின்னு ஷியோட்டோ சொன்னா, ஆயுகா கரெக்டான பிளான் தான் போடுவான் அப்படின்னு சான்சி சொல்லவும், ஆனா என்கிட்ட ஒரு பேட் நியூஸ் இருக்கு, இந்த ஷியூட்டியான் ஜியாங் ரைசிங் சிட்டியை ஈவில் லார்ட் கீழே கொடுத்துருக்கானுங்க, சோ அவங்களோட தலைமை இருக்கலே பவர்ஃபுல்லான ஆள் தான், அதுலயும் அந்த ஆள் லெவல் 9ல இருக்கான், ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் பவர் இருக்கும். அப்படி இதுக்கு முன்னாடி தப்பிக்க பார்த்த ஹாஸ்டேஜஸ் யாரையுமே அவன் சும்மா விட்டதே இல்லை. ஸோ உங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வெளியேறி ஆகணும் அப்படின்னு ஷியோட்டோ சொல்லுவோம். நீங்க நான் ஷூ அப்படிங்கிற யாராவது அங்க இருக்காங்கன்னு பாத்தீங்களா, அவங்க தான் எர்த் டிராகன் செட்டோட ஹெட் அப்படின்னு ஹீரோ கேட்கவும், அப்படிப்பட்டவங்கள நான் அந்த டஞ்சன்ல பாக்கலையே, ஒருவேளை அங்க இருக்க தேர்ட் பிரதர் சில ஹாஸ்டேஜஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கான், அவங்கள யாராவது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த ஆள் ஒரு இருக்கேன், அவன் உயிரோட இருக்கிறவங்கள வச்சு சோல் கெட்டிங் டூல கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மூடத்தனமா பேசிட்டு இருப்போம் அப்படின்னு ஷியோட்டோ சொல்லுவோம். அவனுக்கு பைத்தியக்காரனுங்க அப்படின்னு இந்த ஏஞ்சல் பொண்ணு கத்தவும், ஒரு நாள் எல்லாம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு ஹீரோ கோவப்படவும், ஐயோ நீ உண்மையாவே வளர்ந்துருக்க, ஆனா அவங்க கிட்ட என்னதான் ஆன்டிடியூட் இருந்தாலும் அந்த வாட்டர் பிரசன்ல இருந்து நீ நினைக்கிற மாதிரி எல்லாரையும் கூட்டு வர்றது முடியவே முடியாது அப்படின்னு ஷியோட்டோ சொன்னா, அவங்கள நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான்.
ஒரு வழியா அந்த ஆட்டிடியூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ எந்திக்கவும், எவன் பார்த்து வேலைடா இது, ஏன் ஜி நீங்க இந்த மாதிரி காத்து வீசுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தா, ஜி ஏதோ மாதிரி வந்து ஹாயுகா நீ சாதிச்சிட்ட, அப்படியே என்னோட ஸ்வாட் டெக்னிக் அன்பிரசிடென்ட் லெவலுக்கு போயிருக்கு அப்படின்னு ஜி சொல்லவும், அது நல்லது தானே, நம்ம டேங்க்ல இன்னும் கொஞ்சம் பவர் ஆயிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இப்ப சீன் கட் ஆயிட்டு நம்ம மாஷியோட்டோவை காட்டுறாங்க. ஆமா அந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் எல்டர் எங்க போனானுங்க, அவனை போய் கண்டுபிடிங்க, அப்படி இல்லைன்னா நாமளே போய் அவனுங்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஷியோட்டோ எல்லாரையுமே கூட்டு போயிட்டு இருந்தா. அதே இடத்துலதான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். அப்படியே உங்க எல்லாருக்கும் என் வாய்ஸ் கேக்குதுன்னா நான் கொடுக்கறத உங்க கிட்ட வச்சுக்கோங்க, ஆனா இப்போதைக்கு யாரும் நகராதீங்க, நான் உங்களை காப்பாத்துவேன், நான் அப்படியே ஷெர்க் அகாடமில இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருந்தா. ஒருத்தன் ஷெர்க் அகாடமின்னு கத்தி தொலைஞ்சிடறான். அதை அந்த சோல்ஜருமே கேட்டுற எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு நான் சொல்றது கேட்டா மட்டும் போதும், நான் இந்த வாட்டர் கீழே தான் இருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆன்டிடியூட் தர போறேன். அதை எடுத்ததுக்கு அப்புறமா 3 மணி நேரம் கழிச்சு உங்களோட சோல் பவர் ஃபுல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுங்க, இந்த இடத்துல இருந்து ஃபுல் பவர்ல நம்ம வெளியே போகணும், ஆனா அதுவரை யாரும் ஈவில் சோல் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்காதீங்க அப்படின்னு ஹீரோ அவனோட மைண்ட் பவர் யூஸ் பண்ணி யாரெல்லாம் கேட்கணும்னு நினைச்சானோ அவங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி சொல்லிடவும். இப்ப சீன் கட் ஆயிட்டு வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு பொண்ணு வித்தியாசமான உடையை போட்டு நடந்துட்டு இருக்கா. அட அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் மாதிரி எனக்கு தோணுது, ஆனா இது வரைக்கும் ஏன் என்னால அவனை மறக்க முடியல அப்படின்னு கொய்யர் நினைச்சிட்டு இருந்தா. குழந்தை, நீ அவங்கள விட ரொம்ப வித்தியாசமானவ, அப்படியே இந்த ஸ்டார் டு கிரேட் ஃபாரஸ்ட் தான் உன்னோட வீடு அப்படின்னு ஏதோ ஒரு டிராகன் மாதிரி இருக்கிறது ஒன்று பேசிட்டு இருக்கப்போ, அப்பனா டிஸ்டனியை ஃபாலோ பண்ணுமா, அப்படியே என்னோட சொந்த விதியை என்னால் கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு கொய்யர் கேட்கவும், அந்த பையன் ஹியூமன், அவனோட வாழ்வுக்கும் சாவுக்கும் நீ பொறுப்பாயிர மாட்ட அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும், அவனோட டிஸ்டனி என்னோடது மாதிரி, நான் போக தான் போறேன், எதாலையும் இனிமே என்ன தடுக்க முடியாது, எனக்கு இப்ப அவனோட டிஸ்டனியை சேஞ்ச் பண்ணும், அப்படியே என்னோட டிஸ்டனியை சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. ஆனா அதே நேரத்துல அவ போட்டும் விடுங்க லார்ட் அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. ஆனா இப்ப நம்ம ஹீரோவை காட்டவும், எங்க கிட்ட கம்மியான அளவுக்கு தான் ஹியூமன்ஸ் இருக்கும், அப்படியே பவர் லெவல்லையுமே நாங்க கம்மியா தான் இருப்போம், ஆனா இவனுங்க நிறைய பேரை எங்கேயோ வச்சிருக்கான்னு சொல்றானுங்க, இப்போ சுச்சுவேஷன் பேட் ஆயிடுச்சுன்னா இந்த மக்களை நம்ம கைவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நீ என்ன சொல்ற, என்னோட அம்மாவுமே ஒரு ஹாஸ்டேஜ் தான், அவங்கள காப்பாத்ததான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரா டிராவல் பண்ணி நான் ஷெர்க் அகாடமிக்கு வந்தேன், ஆனா நீ இப்போ எங்க அம்மாவை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு கத்திட்டு இருந்தா. உட்காரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு, உங்க அம்மாக்கு நான் எந்த ஒரு தப்பான விஷயமும் நடக்கணும்னு ஆசைப்படல, ஆனா நீ புரிஞ்சுக்கோ, நாங்க ஒன்னும் ஹோலி ஸ்பிரிட் கிளான் கூட போட்டி போற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் இல்ல, நம்மளால முடிஞ்சதான் நம்மளால செய்ய முடியும், இப்போதைக்கு ஹாஸ்டேஜஸை காப்பாற்றணும், ஆனா நான் உங்க அம்மா கைவிட மாட்டேன், நான் ப்ராமிஸ் பண்றேன், உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்கு நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு ஹீரோ ப்ராமிஸ் பண்ணிட்டு, ஆனா இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஹாஸ்டேஜஸை காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோ சொன்னா கியூவால அது ஏத்துக்கவே முடியல. சரி இப்போதைக்கு என் பிளான் என்னன்னா, கைடோ நீங்க லாங் ரேஞ்ச் அட்டாக் பாத்துக்கோங்க, ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க இந்த நகரத்தில் ஒளிஞ்சிருக்கிற அம்புட்டு ஸ்பிரிட் கேனன்ஸையும் குறி வச்சு அட்டாக் பண்ணி முடிச்சிருங்க, அப்படியே அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் சொன்ன அந்த இடத்துக்கு போயிருங்க. கியூ நீ விண்டு ஜிம்ஸை நான் சொன்ன அந்த இடத்துக்கு கூட்டு வந்து, அப்புறம் ஷான்சி நீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் டொமைனுக்கு வந்துருங்க, அதாவது கைடோட அட்டாக் அப்புறம் நீங்க 3 பேருமே சோல்ஜர்ஸை ரொம்ப பிஸியா வச்சுக்கணும், அதை யூஸ் பண்ணி நான் எப்படியாவது ஹாஸ்டேஜஸை காப்பாற்ற பாக்குறேன், முக்கியமா இது எல்லாமே 15 நிமிஷத்துல முடிக்கிற மாதிரி இருக்கணும், அப்படியே 15 நிமிஷத்தை தாண்டி யாருமே இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாருமே தப்பிச்சே ஆகணும், அந்த நேரத்துல சென்டிமெண்ட் கிண்டிமெண்ட் எதையும் நீங்க பார்க்க கூடாது, யாரு செத்தாலும் நம்ம அந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும், பிளானை எக்காரணத்தை கொண்டு மாத்திராதீங்க, இப்போ நாம போய் வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும். இந்த சிட்டியில இப்ப வெடி விபத்து பயங்கரமா இருக்கு, மக்கள் எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க, ஆனா அதே நேரத்துல தான் நம்ம ஹீரோ காப்பாற்ற போறதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த எபிசோட் ஒரு அளவுக்கு ஓகே தாங்க, அதுலயும் மாஷியாட்டோக்கு ஹீரோ புரிய வைக்க ட்ரை பண்ணது ரொம்ப சீக்கிரமா இருக்கும், அப்படியே அது போதாதுன்னு மாஷியாட்டோ உடனே புரிஞ்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் இதெல்லாம் போதாதுன்னு என்னென்ன ஹெல்ப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு மாஷியாட்டோக்கு தெரிஞ்சு அவளே கொண்டு வந்திருக்கா, அப்படியே ஹீரோ ஆட்டிடியூட் ரெடி பண்ணிட்டான், போய் காப்பாற்றுற விதமா எல்லாத்தையுமே பேசியும் வச்சிட்டான். ஸோ பிளான்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம ஸ்டார்டிங் எப்பவும் போல நல்லா ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்ம கொய்யரை பாத்தீங்களா, அவ சைடு என்னமோ இருக்குங்க, இப்படி எக்கச்சக்க குழப்பத்தோட இன்னுமே இந்த கதை போயிட்டு தான் இருக்கு. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். அது வேற நம்ம சேனல்ல புது அனிமே வருங்க, அப்படியே நான் உங்களை நாளைக்கு பாக்குறேன்.